நேத்து வீடியோல உளுந்து கஞ்சி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உளுந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? உளுந்து கஞ்சி இன்னைக்கு பார்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. சாப்பாடுக்கு வச்சுக்கிற மாதிரி நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி கொதிக்கிறப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற பவுடரு உருண்டை எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே சேர்த்திக்கணும். நம்ம ரவை சேர்த்திப்போம் இல்லையா? அந்த மாதிரி உருண்டை எதுவும் பிடிக்காத மாதிரி சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்மில் வச்சிடணும். அது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். உளுந்தெல்லாம் நல்லா பாயில் ஆகணும் இல்லையா? அது கொதிக்கிறதுக்குள்ளே கோலம் போட்டிடலாம்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு வந்துட்டு அதுக்குள்ளேயே எனக்கு உளுந்து நல்லா குக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இலாச்சி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இனிப்புக்காக வெல்லம் பவுடர் சேர்த்துருக்குறேன். நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பட் இந்த கலர் வராது. சரி இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தேங்காய் துருவனை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கணும். அவ்வளோதான். உளுந்து நல்லா வேகணும், இல்லைன்னா வயிறு நோய் வந்துடும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி டிஃபன் உளுந்து கஞ்சி. உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.